ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேண்ட் சர்வே அண்ட் லேண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க. 919 நாள் பார்த்தீங்கன்னா 5/7/2024. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ லேண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனுக்கு அவங்க கொடுத்துருக்க வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்தெந்த வெப்சைட்டில் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நில அளவை மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பான இணையவழி சேவைகளின் விவரங்களை அறிந்து கொள்ளுதல். அதாவது நில அளவை மற்றும் லேண்ட் டாக்குமெண்ட் ரிலேட்டடான என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் ஆன்லைனில் இருக்குது அப்படின்றத தான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பட்டா மாற்றத்துக்கு இணைய வழி மூலம் விண்ணப்பித்தல். கிராமப்புறம், நகரப்புறம் மற்றும் நத்தம் ஆகிய பகுதிகளுக்கான பட்டா மாற்றம் மேற்கொள்ள www.tamilnilam.tn.gov.in அதாவது சிட்டிசன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது பட்டா மாறுதலுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த தமிழ் நிலம் சிட்டிசன் போர்ட்டல் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பட்டா மாறுதலுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ பட்டா மாறுதலுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று சப்டிவிஷன், வித்தவுட் சப்டிவிஷன் இருக்குது. ஸோ எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க அதில் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸுமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இருக்கிற ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதேமாரி தான் அந்த ப்ரொசீஜர்ஸை நீங்கள் தமிழ் நிலம் வெப்சைட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் வெப்சைட்கான லிங்க். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நில உரிமைதாரர்களுக்கான புல எண்களை அளந்து காட்டுறதுக்கு. அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய ஓனருடைய லேண்டை அவங்களுக்கு வந்து அளந்து அதை மெஷர் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் ஸோ செகண்ட் வெப்சைட். ஸோ அதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா tamilnilam.tn.gov.in சிட்டிசன் அப்படின்ற சேம் வெப்சைட், தமிழ் நிலம் என்ற வெப்சைட் மூலமாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லேண்டை அளக்கிறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மொபைல் மூலமாக அப்ளை பண்ணலாம் அல்லது வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காகவே சர்வேருக்கு போகும். ஸோ சர்வேர் வந்து அதை பார்த்துட்டு உங்களுடைய லேண்டை மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கான அளந்து எவ்வளோ லேண்டு இடம் இருக்குது, எவ்வளோ அளவு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுப்பாங்க. ஸோ அதுக்கும் இந்த தமிழ் நிலம் மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ உங்கள் லேண்டுக்கும் பக்கத்து லேண்டுக்கும் இஷ்யூ, ஸோ அவங்க லேண்ட்லேயும் உங்கள் இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, ஸோ சர்வேர் வந்து உங்களுடைய லேண்டு எவ்வளோ இருக்குது, அவங்களுடைய லேண்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றத விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அளக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணி ஸோ அந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மூலமாக உங்களுடைய லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இந்த வெப்சைட். நெக்ஸ்ட்டு, எங்கிருந்தும் எந்நேரத்திலும் எனி டைம் அண்ட் எனிவேர் என்ற இணை சேவை வழி. அதாவது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தி கிராமப்புறம் மற்றும் நத்தம் நில ஆவணங்கள், பட்டா, சிட்டா, ஆப்பதிவேடு மற்றும் புலப்படம் ஆகியவற்றையும், நகரப்புற நில அளவு பதிவேட்டின் நகல், நகர நில அளவை வரைபடம் மற்றும் புல எண் வரைபடம் அறிக்கை, அதாவது எஃப்லைன் ரிப்போர்ட் ஆகியவை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மற்றும் பட்டா மாற்றத்துக்கு அதாவது பட்டா மாறுதலுக்கு அளித்த விண்ணப்பத்தின் நிலையும் நீங்கள் வந்து அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். eservice.dn.gov.in அப்படின்ற வெப்சைட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கேதர் பண்ணியிருப்போம். ஸோ டவுன்லோட் பண்ணியிருப்போம், டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருப்போம். ஸோ அந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த வெப்சைட் தான். ஸோ eservice.in அப்படின்ட்டு இந்த வெப்சைட் எங்கிருந்தும் எந்நேரத்திலும் இணையவழி சேவைகள் அப்படின்ட்டு. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பிக்க, பட்டா சிட்டா, ஊரகம், நத்தம், அதுக்கப்புறம் அரசு பதிவேடு விவரங்களை பார்வையிட, பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க, அரசு புறம்போக்கு நில விவரங்களை பார்வையிட, புலப்பட விவரங்கள் எஃப்எம்பி, அதாவது ஒரு பட்டா, சிட்டா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பதிவேடு, ஸோ எஃப்எம்பி, ஸோ இது எல்லாத்தையுமே நகர நில அளவை பதிவேடு, ஸோ இந்தமாரி எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதேமாரி கோரிலேஷன்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் நீங்கள் வந்து அதாவது புல எல்லை வரைபடத்தையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டா மாறுதல் அப்ளை பண்ணிக்கிங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, நகர நில அளவு வரைபடம், ஸோ இந்தமாரி எல்லா சர்வீஸுமே பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிராம வரைபடங்கள் மற்றும் பழைய நில அளவு எண்ணுங்களுக்கான
புதிய நில அளவை எண்களின் ஒப்புமை விளக்கப்பட்டியல், அதாவது கோ ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா tnlandsurvey.tn.gov.in அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏற்கனவே ஒரு சர்வே நம்பரில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து பட்டா மாறுதலுக்கு அப்ளை பண்ணும்போது நியூ சர்வே வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து 47-2 அப்படின்னு இருந்தது அப்படின்னா 47-2A அப்படின்னு சொல்லி அடுத்த சர்வே நம்பர் கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்தமாரி இருக்கிற ரிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் சர்வே ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜியோ மூலமாக என்னென்ன வெப்சைடு இருக்குது, எந்தெந்த வெப்சைட் என்னென்ன சர்வீசஸ்க்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்